ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கொரோனா லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் அனைவருமே நல்லமுடன் இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்னைய விளாக் வந்து ரொம்ப சிம்பிள் விளாக் தான். பூஜா ரூம் க்ளீனிங்கும் ப்ளஸ் வந்து வைகாசி விசாகத்துக்காக முருகருக்கு படைச்சதை மட்டும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம். நிலைவாசல் க்ளீன் பண்ணும்போது இந்த மணி பிளான்ட் செடியெலாம் நம்ம கட் பண்ணி கொஞ்சம் வச்சோம் இல்லைங்களா, அந்த செடியெல்லாம் உண்மையிலுமே சூப்பராக வளர்ந்துருந்தது. மணி பிளான்ட் செடி வந்து ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு செடிங்க. அது நிலைவாசல் க்ளீனிங் முடிஞ்ச உடனே சின்னதாக ஒரு கோலம் போட்டாச்சு. இந்த கோலம் வச்சு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு அவசரத்துக்கு போடுறதுனா இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கோலம் வச்சு இப்போ ரங்கோலி போடனாலும் புள்ளி வச்சு கோலம் பண்ணாலும் நமக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா. ஆனால் இது வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு சூப்பரான கோல டிசைனாக இருக்குது. இது மாதிரி நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி போட்டுருக்கணும். நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷ்னலாக ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன குட்டி டிசைன் போட்டுக்கலாம். வாசலில் கோலம் போட்டுட்டு அப்படியே கஜலட்சுமி யானைகளுக்கும் வந்து பூக்கள்லாம் வச்சுட்டு தோட்டத்துக்கு போயாச்சு. தோட்டத்துக்கு போய் பூக்களை பார்த்தா தான் உண்மையுமே ஒரு சந்தோஷம். நம்ம தோட்டத்தில் பூக்களை பார்ப்போம். பூஜை ரூமுன்னு சொல்லிட்டு தனியாக எதுவுமே கிடையாது. ஒரு சின்ன ஒரு செல்ஃப் மாதிரி வச்சு தான் வந்து சாமிலாம் வச்சுருக்கோம். இதையும் வந்து க்ளீன் பண்ணி ரொம்ப நல்லா ஆகுது. சித்திரை மாதம் 1ஆந்தேதி நாங்கள் க்ளீன் பண்ணோம். சரி இப்போயும் க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு எல்லா சாமி படத்தையும் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுட்டு எல்லாம் தண்ணி வச்சு ஃபுல்லாகவே நீட்டாக தொடச்சிட்டு எல்லா சாமி படத்துக்கும் அதே போல் வேறு ஒரு துணி வச்சு சுத்தமான துணி வச்சு சாமி படங்களையும் ஃபுல்லாகவே தொடச்ச. பூஜை பொருட்கள்லாம் நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு முறை விளக்குறோம் இல்லையா, அதே போல் நம்ம என்ன பண்ணணும், சாமி படங்களையும் நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு முறை ஈர துணி வச்சு நம்ம தொடச்சிட்டு சாமியோட முகத்தில் வந்து மஞ்சளோ இல்லை சந்தனம் குங்குமம் அதை வச்சு நம்ம வழிபாடு செஞ்சோம்னா அந்த ரூம் பார்க்குறதுக்கும் அந்த சாமி படம் பார்க்குறதுக்கும் நமக்கு உண்மையிலுமே ஒரு குட் வைப்ரேஷனாக இருக்கும். சாமி படங்களையும் இதே போல் ஈர துணி வச்சு ஃபுல்லாகவே தொடச்சிட்டு சாமி சிலைகள் இருக்குல்ல, அந்த சிலைகள் எல்லாத்தையுமே நல்லாவே சுத்தமாக கழுவி வச்சுட்டு பூஜை பொருள் எல்லாமே கழுவி வச்சாச்சு. அப்புறம் இந்த தொடச்ச அந்த சாமி படங்கள் எல்லாத்துக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு அதையும் வந்து பூஜை ரூமில் செட் பண்ணியாச்சு. எந்த நல்ல செயல்கள் செய்தாலும் நமக்கு வந்து தடங்கள் இல்லாமல் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கடவுளை பிள்ளையாரை வந்து வணங்குவோம் இல்லையா. அதனால் முழு முதற் கடவுளான விநாயகருக்கு ஃபஸ்ட்டு மஞ்சள் குங்குமம்லாம் விட்டுட்டு எல்லா சாமிக்குமே வந்து பூக்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு ஃபுல்லாகவே. என்கிட்ட இருக்கிற பெரிய முருகர் சிலை வந்து வாங்கி வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 வருஷம்னா ஆகும். ஒரு மாசி மகத்தப்போ அந்த சிலை வந்து நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் அது கீழே குட்டியாக ஒரு சிலை இருக்குது பாருங்கள், முருகர் சிலை. அது வாங்கி ஒரு 4 வருஷம் ஆகுது. அது வந்து நான் வாங்கலை. ஒருத்தவங்க வந்து 60ஆம் கல்யாணத்துக்காக என்ன பண்ணாங்க, ஒரு கிஃப்ட்டு பண்ணியிருந்தாங்க. இந்த குட்டி முருகர் சிலையும் கூட வந்து மஞ்சள் குங்குமம் ப்ளவுஸ் பிட்டு எல்லாமே வச்சு எனக்கு கொடுத்துருந்தாங்க. எல்லா சாமி படத்துக்கும் பூக்கள் வச்சுட்டு முருகருக்கும் பூவெல்லாம் வச்சுட்டு கீழே வந்து ஒரு நெய் தீபம் போட்டாச்சு. பிரசாதமாக ஒரு மாம்பழமும் கொஞ்சோண்டு வந்து கிழங்கு. நமக்கு மீறிய சக்தி, நமக்கு மீறிய ஒரு ஆற்றல் இருக்குன்னா அது வந்து கடவுள் தான். அவரை தவிர வந்து வேறு யாரும் இல்லைன்றது என்னுடைய கருத்து. நெய் தீபம் போட்டு நம்ம வந்து முருகனை வழிபடும் பொழுது அந்த நெய் உருகிற போல் முருகர் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய பிரச்சனைகளை வந்து தீர்ப்பாருன்றது ஒரு ஐதீகம். அதனால் இந்த நாளில் இந்த வைகாசி விசாகத்தில் முருகரை வந்து நம்ம வணங்கினா நம்மளுடைய பிரச்சனைகள், நம்மளுடைய கஷ்டம் எல்லாமே வந்து தீரும். வேல்மாறல் படிக்கலாம், இல்லைனா கந்தசஷ்டி கவசம் கூட படிக்கலாம். ஏதாவது ஒரு ஸ்லோகம் கூட, முருகருடைய ஸ்லோகம் கூட நம்ம ஏதாவது சொல்லி நம்ம வந்து வழிபடலாம். அது உண்மையிலுமே நல்ல பலன் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.